ஓகே ஹை guys, வெல்கம் டு AK's சினி ரிவ்யூஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் முஃபாசா த லயன் கிங். சரி, லாஸ்ட் பார்ட் எங்கே முடிஞ்சு? சிம்பா அவர் தான் ஒரு கிங்காக இருக்கார். அவரோட அப்பாவோட கதை தான் முஃபாசா. அவரோட அப்பா தான் முஃபாசா. அவரோட கதை தான் இங்கே இந்த பாட்டில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு ப்ரீக்வல். ஸோ போன பாட்டோட ப்ரீக்வல் தான் இந்த படம். சரி, ஓகே, இதோட படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே நம்ம பார்த்துக்கலாம். பாசிட்டிவ் அப்படி வந்து வழக்கம் போல் நான் எப்போவுமே ரேண்டமாக சொல்கிறது வந்து ரன் டைம். பட் இது இங்கிலீஷ் படம்னால வந்து 2 மணி நேரம். ஸோ பட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் இருக்கும்போது ஒரு நேச்சுரலாக எல்லாத்தையுமே காமிச்சிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக தெரியல. பட் அவங்களோட சிஜி ஒர்க் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், ஃபாரினர் சொல்கிறது. பட் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ கதைக்குள்ளே போகும்போது நம்ம எல்லாருமே வந்து நார்மலாக வந்து நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆரம்பிப்போம்னா டிமோன் அண்ட் பும்பா இருப்பாங்க. அவங்களோட காம்படிஷன் நிறையா இருக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து உள்ளே போனோம். பட் அவங்களோட ரோல்ஸ் பெருசாகவே இல்லை. அவங்க ஒரு ஸ்டோரி கேட்குற அளவுக்கு இருந்துட்டாங்க. அதுதான் நம்மளுக்கு இப்போது நான் ஃபீல் பண்ண ஒரு நெகட்டிவ் தாட்னு சொல்லலாம். ஸோ அப்படியே படத்துக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அது தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு இந்த படம் தான் இதோட பழைய ப்ரீக்வல்னால வந்து நமக்கு எல்லாமே சீன்ஸ் தெரியுது. அதை வந்து அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு சீனும் எதிர்பார்த்துருந்தோம். சில சீன்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது, அது நீங்கள் பார்க்க புரியும். சில சீன்ஸ் எப்படின்னா ஓகே இதுதானே அப்படின்னு சம்டைம்ஸ் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அதுதான் வந்து இப்போது தமிழ் சினிமாக்கு ஈக்குவலாக அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மேபி அதை நான் வந்து நிறைய தமிழ் சினிமா பார்க்கறதுனால அதுவும் தமிழ் சினிமா மாதிரி பார்த்தனால அப்படி தெரிஞ்சிருக்கலாம். பட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு பார்த்துக்குங்க. அடுத்தது ஓகே, வழக்கம் போல தான் வந்து முஃபாசா வந்து எப்படி கிங்காராக இருந்தால் சொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவரோட பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அவர் வந்து தைரியமான ஒரு கிங்காக மாறக்கு எங்கே ஆரம்பித்தாங்கிறது ஃபஸ்ட்டு சீன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பெண் சிங்கம் அவங்களோட அம்மா ஒரு கதை சொல்லி ஒரு நாடு இருக்குது அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. அதை நோக்கி தான் ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்குறாங்க. அது வந்து கதை ஆரம்பிச்சிட்டே இருக்குது. வழக்கம் போல தான் என்ன இருக்கும் தமிழ் சினிமாவில், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூடவே இருப்பாங்க. அது ரோவம் பண்ணுவாங்க, அவன் வில்லனாக ஆவான். அவன் தான் மிகப்பெரிய வில்லனாக இருப்பான் அடுத்த பாட்டில். சேம் தான் அதை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கதையாவோ இல்லை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு நம்ம போய் எதிர்பார்த்து பார்க்க முடியாது. பட் குழந்தைகளுக்கு நேச்சுரலாக என்னென்ன இருக்கும், ஒரு ஜிராஃபி, ஒரு டைகர், ஒரு எலிஃபேண்ட், அந்த மாதிரி நிறையா விஷயத்த நேச்சுரலாகவே காமிச்சிருந்தாங்க. இப்போ எப்படி நம்ம ஜூவில் போய் பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி காமிச்சிருக்காங்க. கண்ணுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்பப்போ சில இடையில வந்து இது நான் மூஞ்சி சுழிச்சிட்டு இருந்ததுன்னா பாட்டு ஆக்சுவலாக அது வந்து ஃபஸ்ட் பழைய பாட்டிலே இருந்துச்சு. இந்த பாட்டிலையும் வந்து பாட்டுனா அந்த பாட்டு தான் எனக்கு கொஞ்சம் எப்படின்னா அதுவே நம்ம நேரம் எக்ஸாம்பிள் சொல்கிறோம், ஒரு நல்ல சீன் எலிவேட் ஆகி போயிட்டு இருக்க ஒரு பாட்டு போடுறாங்க. நம்மளுக்கு புரியுது இது நம்ம குழந்தைக்காக தான் எடுத்த படம், நம்ம போய் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லக்கூடாது, அது தப்பான பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிடக்கூடாதுன்னு புரியுது. பட் இருந்தாலும் அந்த சில விஷயம் நம்ம உட்கார மாட்டோம். பட் குழந்தைய கிட்ஸ் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த நெகட்டிவ்ஸும் பாசிட்டிவ்ஸ் ரெண்டுமே கலந்து தான் படம் ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கிட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ண வைக்கலாம். 1 மணி நேரம் 58 நிமிஷம் படம் 2 டைம். ஸோ என்னோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 5க்கு நான் ஒரு 3 கொடுப்பேன். அதுவும் குழந்தைகளோட இதுக்காக கொடுக்குறேன் அண்ட் சிஜி ஒர்க்காக கொடுக்குறேன். தேங்க்யூ.